ஒரு அழகான காலை. மாயா தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு குட்டி கோழி சிக்கி அவள் காலுக்கு பக்கத்தில் சீ என்று வந்து நின்றது. மாயா சிரித்தாள். வாங்க சிக்கி நண்பரே, சேர்ந்து விளையாடலாம் என்று அவள் சொன்னாள். அடுத்த நிமிஷமே கா 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 என்று ஒரு பெரிய சத்தம். சிக்கியின் அப்பா கொக்கி ராஜா வந்துட்டார். அப்பா என்றாலே சிக்கிக்கு கொஞ்சம் பயம், கொஞ்சம் கோவக்காரர். அவர் போஸ் பண்ணி பானையில் ஏறி காட்டினான். அதை பார்த்து ஆச்சரியத்தில் மாயாவும் படியும் சிரித்தார்கள். சிக்கியின் அம்மா மெதுவாக வந்து கிளிக் கிளிக் என்று அழைத்தாள். அவள் சிக்கியை அன்பாக தழுவி மாயாவை பார்த்து, நன்றிமா சிக்கியை கவனிச்சதுக்கு. உங்களைப் போல் நல்ல உள்ளம் கொண்ட நண்பர்கள் சிக்கிக்கு கிடைத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் வீடு கிளீன் பண்ணும் வேலை வேற இருக்கிறது. அதை தனியாக நான் எப்படி செய்வேன் என்று தெரியவில்லை என்று சிக்கியின் அம்மா கவலைப்பட்டாள். மாயா சொன்னாள், நான் உதவுறேன் படி, நானும் வரேன் என்று படி ஸ்டைலில் ரெடின்னு ஜாக்கெட்டை தட்டி கொண்டு கை தூக்கினான். மாயா மற்றும் படி சிக்கியின் வீட்டை சுத்தம் பண்ண சிக்கியும் அவன் குடும்பமும் சந்தோஷம். ஆனால் கொக்கி ராஜா, கொஞ்சம் தானியம் எடுக்கும் வேலை வேற இருக்கிறது என்று சொல்லி மாயாவை எடுக்கலாமா என்றார். சின்ன தலையில் பெரிய பிளான். ஆனால் அவர் சிக்கியின் அம்மாவிற்கு எந்த உதவியும் செய்வதில்லை. மாயா சிரித்துக்கொண்டே, கொக்கி ராஜா வீட்டில் இருக்கும் வேலைகளை ஷேர் பண்ணணும் என்று சொல்லினாள். ஆனால் பரவாயில்லை, இன்று நான் உங்களுக்கும் உதவி செய்கிறேன் என்றார். ஓஹோ, சிக்கி ஒரு பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்து தொலைஞ்சிட்டான். மாயா கவலைப்பட்டாள். படி, சீக்கிரம் தேடலாமா என்று சொன்னவுடன் அவர்கள் ஓட ஆரம்பிச்சாங்க. மாயா 2 புதர்களுக்கு நடுவில் சிக்கியை கண்டுபிடித்தாள். கொக்கிராஜா, நான் காப்பாத்துறேன் என்று பாய்ந்து வந்தார். ஆனா அவரும் புதர்களுக்கு இடையில் சிக்கிக் கொண்டார். எல்லாரும் சிரிச்சாங்க. சிக்கியும் அவன் அம்மா அப்பாவும் மாயாவை சுற்றி கிளிக் கிளிக் என்று நன்றி சொன்னார்கள். கொக்கி ராஜா, இனி நான் நல்லவரா இருப்பேன், ஹெல்ப் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். மாயாவும் படியும் மகிழ்ச்சியுடன் வீடு நோக்கி பயணம். நண்பர்களுடன் செய்யும் நல்ல செயல்களே வாழ்க்கையின் அழகான சாகசங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அடுத்த அட்டகாசமான வீடியோக்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.